அமெரிக்கன் சைக்கோ படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பேட்ரிக் பேட்மேனுக்குனே தனி ஒரு ஃபேன் பேஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு அந்த படம் பார்க்காதவங்க கவலை விடுங்க. பிகாஸ் அந்த படத்தை கம்ப்ளீட்டாக ரீமேக் பண்ண போகிறாங்களாம். எஸ், இந்த அமெரிக்கன் சைக்கோவை மாடர்ன் டைமுக்கு கேட்ட அந்த ஸ்டோரியை வச்சு ரீமேக் பண்ண போகிற மாதிரி தெரிய வருது. ஸோ இந்த படத்தில் நம்ம கிறிஸ்டியன் பேல் பேட்ரிக் பேட்மேனாக நடிக்க போகிறது கிடையாது. வேற ஒரு காஸ்டிங் தான் நடக்க போகுது. அண்ட் நிறைய புது காஸ்டிங்கை இறக்கி மாடர்ன் டைமில் இருக்க அந்த பாலிடிக்ஸை பேஸ் பண்ணி இந்த மொத்த அமெரிக்கன் சைக்கோ படத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீமேக் பண்ண போகிறாங்களாம். ஸோ அமெரிக்கன் சைக்கோ மூலைக்கு ஒரு ஆல்ஃபா மேல் ஸ்டோரியாக தான் இருக்கும். அந்த காலத்தில் ரிலீஸ் ஆன அந்த சமயத்தில் பெருசாக அதுக்கு எதிர்ப்புகள்னு சொல்லி எதுவும் வரல. அதே சமயத்தில் ஏகப்பட்ட பாலிடிக்ஸை அப்படியே அழகாக கடந்து வந்திருப்பாங்க. அதனாலே அந்த படத்துக்கு ஒரு கிளாசிக் ஃபீலும் அதே சமயத்தில் அதுக்கான தனி கல்ட் பேஸுமே இருக்க தான் செய்யுது. பட் அந்த கதையை இப்போ மாடர்ன் டைமில் ஏற்ற மாதிரி சொல்லும்போது நிறைய விஷயங்களை மாற்றி அமைச்சாகணும். ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் அஜெண்டா அந்த ஹாலிவுட்லேயே சுற்றிட்டு இருக்கும் நல்லாவே தெரியும். ஆல்ஃபா மேலே கொஞ்சம் வித்தியாசமான மேலே தாங்க காமிக்க போகிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு சுத்தமாக ஐடியாவில். பட் இது இந்த அமெரிக்கன் சைக்கோஸ் பார்ட் 2 கிடையாது. இட்ஸ் அமெரிக்கன் சைக்கோ ரீமேக். ஒரிஜினல் ஸ்டோரியை மாடர்ன் டைமுக்கு ஏற்ற மாதிரி ரீமேக் பண்ண போகிறாங்களாம். அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரலனாலும் எனக்கு தெரிஞ்சு இதை ரீமேக் பண்ண கூட தேவையில்லை. கிளாசிக்காகவே இருக்க விடுகிறா. ஏன் அதை போட்டு நோண்டிட்டு இருக்கீங்க? உங்களை எத்தனை பேர் அந்த ஒரிஜினல் அமெரிக்கன் சைக்கோவை பார்த்தீங்க? உங்களுக்கு ரீமேக் வேணுமா வேணாம்ங்கிறத மறக்காம கீழே காவப்படுங்க.